வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் தொட்டிக்கலை என்னும் ஊரில் அமைந்துள்ள சிதம்பரேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இங்கு சுவாமியின் பெயர் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் ஸ்ரீ தியாகேச பெருமான். அம்பாளின் பெயர் சிவகாம சுந்தரி. தீர்த்தம் நந்தி உடை தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம். ஸ்தல விருட்சம் வில்வமரம். இந்த கோவில் மிக பழமை மற்றும் வரலாறு சிறப்புமிக்க கோவில். பிரம்மதேவர் சிவபிரானை வழிபட்டு அமிர்த கலசத்தை பெற்றனர். அதனால் கலசத்தியாகர் என்னும் பெயர் சுவாமிக்கு உண்டு. சிவபிரான் ஒரு கால் இங்கே நடனம் செய்து அருளினார். மார்கழி திருவாதிரை திருவிழாவும் வசந்தோற்சவமும் சிறப்பாக நடைபெற்ற ஸ்தலம். சிவஞான போத பேருரை எழுதிய ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் அருளி செய்த செங்கழு நீர் விநாயக பிள்ளை தமிழ் கலசை பதிற்று தந்தாதி இத்தலத்தின் சிறப்பினை காட்டுவன. ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகளின் அருமை மாணவர் தொட்டிக்கலை மதுரக்கவி சுப்பிரமணிய தம்பிரான் அவர்கள் எழுதிய திருக்கலசை கோவை, திருக்கலசை ஸ்லேடை வெண்பா, திருக்கலசை சிதம்பரேஸ்வரர் சந்நிதி முறை, திருக்கலசை சிதம்பரேஸ்வரர் வண்ணம், திருக்கலசை சிதம்பரேஸ்வரர் பஞ்சரத்தினம், திருக்கலசை சிவகாமியம்மை பஞ்சரத்தினம், திருக்கலசை சிதம்பரேஸ்வரர் பரணி, திருக்கலசை சிதம்பரேஸ்வரர் கட்டியம் ஆகிய நூல் மூலம் இத்தலத்து அருள் வெள்ள பெருக்கினை எழுதி அருளினார். ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய சிதம்பரேஸ்வரர் மாலை என்னும் தமிழ் நயமிக்க நூலும் இத்தலத்துக்கு உண்டு. இவை அனைத்தும் தமிழ் தாத்தா உ.வே. சுவாமிநாத ஐயர் அவர்கள் பதிவு செய்த குறிப்புகள் இவை.
இந்த தலத்துக்கு நம்ம செல்லணும்னா திருநின்றவூர்லேருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் செவ்வாப்பேட்டையில் இறங்கி வலதுபுறமாக சென்றோன்னா 5 கிலோமீட்டர் தொலைவில் தொட்டிக்கலை என்னும் ஊர் வரும். அந்த ஊரில் இந்த சிதம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த சிதம்பரேஸ்வரர் கோயில் மிக பழமையான கோயில். அதில் சிவஞான போதம் பேருரை எழுதிய சிவஞான சுவாமிகள் 10 ஆண்டா தவம் இருந்து அங்கே பல நூல்கள் இயற்றியுள்ளார். அந்த கோயிலை நம்ம அனைவரும் வந்து தரிசித்து சுவாமியோடைய அருள் பெறுமாறு எல்லாம் வல்ல ஈசனை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.